بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قرئ عليهم القرآن உங்கள் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் கவனம் கூர்ந்து கேட்பது மூமின்களுடைய தன்மை. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை ஓத போறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. புகழ் அனைத்தும் இப்பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொழிபரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்திலிருந்து அல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்திலிருந்து சில வசனங்களை ஓதி காண்பித்தேன். இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல கட்டளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை விடுக்கின்றான். பலவித அழைப்புகளை குர்ஆன் பலவித அழைப்புகளை விடுக்கின்றது. இந்த வசனத்தை கூர்ந்து கவனித்தோமே என்றால், இதில் கூறப்படுகின்ற கருத்துக்களை நாம் செவிமடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக திகழலாம், சொர்க்கவாசிகளாக திகழலாம். இப்படிப்பட்ட அழைப்புகளை உள்ளடக்கிய வசனம்தான் இந்த வசனங்கள். அத்தியாயம் ஹஷ்ருடைய இறுதி வசனங்கள், அதாவது 18 ஆரம்பித்து இறுதி வரை 24 வசனங்கள் வரை நான் உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தேன். இதிலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அச்சமோடு இருங்கள்.
தக்வாவோடு வாழ்ந்து வாருங்கள். அல்லாஹுடைய கோபத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை வலியுறுத்துகின்றான். தக்வாவுடைய அழைப்பு. தக்வா, ஒரு மூமின் இறைவன் அல்லாஹுடைய அச்சத்தோடே அவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். என்றுமே அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், நான் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான், நான் மக்களுக்கு முன்னால் செய்வதையும் அறிகின்றான், தனிமையிலே செய்வதையும் அறிகின்றான், நான் திரைக்கு முன்னால் செய்வதையும் அறிகின்றான், திரைக்கு பின்னால் செய்கின்றதையும் அறிகின்றான் என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தோடே வாழ வேண்டும். ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அதாவது காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவன் இருக்க வேண்டும். என்றுமே அல்லாஹ்வுடைய அச்சத்தோட அல்லாஹ்வுடைய நினைவோட ஒரு மூமின் இருக்க வேண்டும். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் மலக்குகளின் மீதும் நபிமார்களின் மீதும் அவனுடைய வேதங்களின் மீதும் மறுமை நாளின் மீதும் விதியின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்களே, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுக்கிறான். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி தக்வா. நிறைய முறை இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தும் மூட்டம் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தக்வா என்றால் என்ன? இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தக்வாவோடு நீங்கள் வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பற்றி விளக்கினார்கள். தக்வா. அதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான்? வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாவும் பார்த்து கொள்ளட்டும், திரும்பி பார்க்கட்டும், நாளை மறுமை நாளைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்துக் கொள்ளட்டும், சற்று திரும்பி பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது ஒரு அழைப்பை விடுக்கிறான். மறுமையை நினையுங்கள், மறுமையோட நினைவோடு வாழுங்கள், நாளை மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள், எந்தெந்த அமலை சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவு அமல்களை செய்திருக்கின்றேன், என்னுடைய அமல் நாளை மீராசி அதாவது எடையிலே கணக்கப்படுமே, எடை போடப்படுமே, மீராசிலே கணக்கிடப்படுமே, அளக்கப்படுமே. அப்பொழுது என்னுடைய அமல் எப்படி இருக்கும், எவ்வளவு அமல் இருக்கும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் அமல்களை செய்திருக்கின்றேனா அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வருகின்றேனா? நான் அமல்களை செய்கின்றேனா அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றேனா, பாவ கடலிலே மூழ்கி இருக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், திரும்பி பார்த்து கொள்ளுங்கள். வல் தந்தூர், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸிலே வருகின்றது, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, உங்களை விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னதாக நீங்களே உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் விசாரிப்பதற்கு முன்னதாக உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே தான் அல்லாஹ் சொல்கின்றான், வல் தந்தூர் என்றால் என்ன? திரும்பி பார்த்து கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவு அமல்களை சேர்த்து வைத்திருக்கின்றேன், என்னிடத்திலே அமல்கள் மூட்டை இருக்கின்றதா அல்லது பாவ மூட்டையை நான் சுமந்தவனாக இருக்கின்றனா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பிடிக்கின்றான். அதைத்தான் ரசூலுல்லாஹ்வும் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னதாக இன்றே விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே அங்கு வந்துவிட்டு மரணித்த பிறகு நாம் எல்லாம் மரணிப்போம். மரணம் என்பது அதாவது மறுக்க முடியாத உண்மை, கசப்பான ஒரு உண்மை. நான் மரணத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவனை விட மடையன் யாரும் கிடையாது. மரணம் என்பது கசப்பான உண்மை. அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விஷயத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுக்கு இணை விலகிவிட்டு ஈமானை புதுப்பித்துக் கொண்டு, அதாவது உறுதிய ஈமானோடு இருந்து, உண்மையான சரியான ஈமானோடு இருந்து
நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்ல அமல்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சாலிஹான அமல்களை நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் தான் நாளை மறுமை நாளிலே நாம் அங்கு நிம்மதியாக இருக்க முடியும். ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம், ஒன்று சொர்க்கம் இல்லை என்றால் நரகம். அதாவது ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்கின்றார் என்றால் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார். ஒருவர் நரகத்திற்கு செல்கின்றார் என்றால் இதில் 2 விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அவர் உண்மையான மூமினாக இருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்து அவர் மரணித்து இருந்து பாவங்களை செய்துவிட்டு மரணித்திருப்பார் என்றால் அல்லாஹ் அவனுடைய ஹக்கிலே, அல்லாஹ் அவனுடைய இதிலே நரகத்தை எழுதியிருந்தான் என்றால் நரகத்திலே தள்ளிவிடுவான், நரகத்திலே அனுப்புவான். அதன் பிறகு அவன் நரகத்துடைய வேதனை எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்பொழுது கிடைக்குமோ, அல்லாஹ் எப்பொழுது அனுமதி வழங்குகின்றானோ அதன் பிறகு அவன் சொர்க்கத்தில் நுழைவான். இது யாருக்கு? உறுதியான ஈமான், உண்மையான ஈமானோடு இணை வைப்பு இல்லாமல் அவன் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் தான் மிகவும் துர்பாக்கியசாலிகள். நிரந்தர நரகம், இந்த உலகத்தை விட 70 மடங்கு கொடிய நெருப்பை கொண்ட நரகம். அது நாலாபுறமும் நெருப்பு, நம்ம உடம்பை சுட்டெரிக்கும் நெருப்பு. நிரந்தர நரகம் யாருக்கு? அல்லாவை மறுத்து அல்லது அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டு யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தர நரகத்தை வழங்குகின்றான். அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆக சகோதரர்களே, மறுமையை நினைக்க வேண்டும். அந்த மறுமை நாளுக்காக நாம் தயாரிப்புகளை இப்பொழுதிலிருந்தே செய்து வர வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாள் வந்துவிட்டால் அங்கு வந்து ஏங்குவது, அங்கு வந்து நான் அமல்களை செய்திருந்தால் நல்லா இருக்குமே, கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய இந்த மறுமை வாழ்விற்காக நான் அமல்களை உலகத்திலே செய்திருந்தால் நல்லா இருக்குமே என்று ஏங்குவது, என்று எண்ணுவது, என்று நினைப்பது எந்த பிரயோஜனத்தையும் தராது, எவ்வித பலனையும் பெற்றுத்தராது. மறுமை நாளுக்கு முன்னதாக இந்த உலகத்திலேயே நாம் நம்முடைய அமல்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் தந்துர் நஃப்சும்மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு இந்த வசனத்திலே இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் என்று சொல்றான். கதன் என்றால் என்ன? நாளைக்கு கதன் என்று சொல்வார்கள். இந்த மறுமை நாள் என்பது அது வருவதிலே எவ்வித சந்தேகம் கிடையாது. எப்படி நாளை என்பது சந்தேகம் இல்லாமல் வருகின்றதோ, நாளை என்பது எவ்வித சந்தேகம் இல்லாமல் வரும். இன்றைய நாளை மறுநாள் என்பது எந்த சந்தேகம் இல்லாமல் எப்படி அது வருமோ, அதே போன்றே மறுமை நாள் வருவதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நாம் எல்லாம் மரணிப்போம், கண்டிப்பாக நமக்கு மரணம் வரும். நாம் எங்கு மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத், உங்களுக்கு எங்கு மரணம் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது, எந்த இடத்திலே உங்களுக்கு மௌத்து வரும் என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மரணம் என்பது வரும், அந்த மரணத்திற்கு பிறகு விசாரணை செய்யப்படுவோம். மறுமை நாள் என்பது ஒன்று இருக்கின்றது. அந்த மறுமை நாளுக்காக நாம் நம்முடைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகின்றான். ஒரு அழைப்பாக அல்லாஹ் தருகின்றான், ஒரு கட்டளை இடுகின்றான். வல் தந்தூர், நீங்கள் திரும்பி பார்த்து கொள்ளுங்கள், மறுமை நாளுக்காக உங்களுடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்தகுல்லா, இரண்டாவது முறை வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொண்டே இருங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். சாதாரணமாக அறிந்தவன் கிடையாது, நன்கு அறிந்தவன். நாம் இருட்டுக்குள்ளே செய்கின்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும், வெளிச்சத்திலே செய்கின்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதர்களுக்கு தெரியாத விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நாம் செய்கின்ற அமல்களை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலிலே அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுல்லதீன ஆமனு தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு திரும்பவும் வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இரண்டாவது முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் என்ன சொன்னான்? அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அதன் பிறகு மறுமையை நினையுங்கள், அதன் பிறகு அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்கின்றான்.
இதில் ஒரு முக்கிய ஒரு படிப்பினை இருக்கின்றது. அதாவது மனிதன் என்ற ரீதியிலே நம்மிடமிருந்து ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விடுவோம் என்றால் நாம் அந்த தவறை தௌபாவின் மூலம் நீக்கிக் கொள்ள வேண்டும், மறுமையை நினைக்க வேண்டும். அல்லாஹ் அவனை அஞ்ச வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகு மறுமையை நினைவு கூறுகின்றான். மறுமைக்காக உங்களுடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஆக சகோதரர்களே, மனிதன் ரீதியிலே தவறு நடந்துவிட்டால் மறுமையை நினைக்க வேண்டும், மரணத்தை நினைக்க வேண்டும், நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிக பிடித்தமான அடியான் யார் என்றால் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு பிறகு தௌபா செய்கின்றவன் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அடியான். ஆக தௌபா செய்ய வேண்டும். ஆக இந்த விஷயத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அமல்களை செய்கின்றோமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது நான் கடமையான தொழுகைகளை கரெக்டாக சரியாக தொழுகின்றேனா, நஃபிலான தொழுகைகளை நாம் தொழ வேண்டும். நான் கடமையான தொழுகையை சரியாக தொழவில்லையா, எப்படி தொழ வேண்டும் என்று தொழவில்லையா, அவ்வாறு இருந்தால் நாமே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணித்து விட்டால் அதன் பிறகு எந்த பலனும் கிடையாது. அந்த மரணத்திற்கு முன்னதாக நாமே நம்முடைய அமல்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை மறந்த சமுதாயத்தோரோடு அதாவது அல்லாஹ்வை மறந்த மக்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வை மறந்து உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி இருக்கின்ற மக்களாக நீங்களும் ஆகிவிடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை அவர்கள் மறந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களையே மறக்கடிக்க செய்தான். அவர்கள் தங்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்ற சமுதாயத்தினரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களையே மறக்கடிக்க செய்தான். அதாவது என்ன? ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ வேண்டும். என்றுமே அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழாமல் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த உலக இன்பங்களிலே ஒரு மூமின் முழுகி விடுவான் என்றால் அவனையே மறந்து விடுவான். அல்லாஹ் அவ்வாறு மறக்கடிக்க செய்வான். எதுவரையில் என்றால், அடுத்த வசனத்தை கவனியுங்கள். எதுவரை என்றால், ஒரு மூமின் இந்த அல்லாஹ்வை மறந்து உலக வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்து அல்லாஹ்வை மறப்பான் என்றால் அவனையே மறந்து விடுவான். அல்லாஹ் அவ்வாறு செய்து விடுவான். எதுவரை என்றால், அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்திற்கும் முன்னால் உள்ள வசனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. முதலாவது வசனம் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்ற சமுதாயத்தவர் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அவர்களையே மறக்கடிக்க செய்தான் என்று சொல்லிவிட்டு நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் என்று அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான். அதாவது என்ன கனெக்ஷன் என்றால், என்ன தொடர்பு என்றால், ஒருவன் அல்லாஹ்வை மறந்து வாழ்வானே என்றால் அல்லாஹ் அவனையே மறக்கடிக்க செய்து விடுவான். அதாவது நல்ல அமல்களை அவன் செய்யாமல் இருப்பான். எதுவரை என்றால், சொர்க்கத்துடைய பாதை என்ன, நரகத்திற்குரிய பாதை என்ன என்பதை அவன் மறந்து விடுவான். சொர்க்கத்திற்குரிய பாதை என்ன, சொர்க்கத்திலே செல்வதற்குரிய பாதை என்ன, நரகத்திலே செல்வதற்குரிய பாதை என்ன என்பதை அவன் மறந்து விடுவான். நரகத்திற்கு செல்கின்ற பாதையை அவன் தேர்ந்தெடுப்பான். ஏனென்றால் காரணம் என்ன? அல்லாஹ்வை மறந்து விடுகின்றதன் காரணம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ. நீங்கள் அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். எவர்கள் தங்களை அல்லாஹ்வை மறந்தார்களோ அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யஸ்தவி நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். சற்று கவனிக்க வேண்டும். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நல்ல கவனிங்க சகோதரர்களே, சற்று சிந்திங்க இந்த வசனத்தை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், முதலிலே அல்லாஹ் இங்கு
சொர்க்கவாசிகளை அல்லாஹ் முதன்மைப்படுத்தவில்லை. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல அல்லாஹ் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகவாசிகளும் அஸ்ஹாபுன் நார் லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார், நார் என்றால் நரகம், நெருப்பு. நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் என்று முதலிலே நரகவாசிகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன படிப்பினை நமக்கு? என்ன படிப்பினை? சொர்க்கம் என்பது ஒருவனுக்கு எளிதிலே கிடைத்து விடாது. சொர்க்கம் என்பது ஒருவனுக்கு எளிதிலே கிடைத்து விடாது. அதற்குரிய உழைப்பை அவன் செய்ய வேண்டும். இன்னும் அவன் சொர்க்கத்திற்குரிய அமல்களை செய்தாலும் கூட அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது எந்த உத்தரவாதமும் கிடையாது. மாறாக அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு தவிர. அதாவது ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய அமல்கள் ஒருபோதும் சொர்க்கத்திலே நுழைத்து விடாது. உங்களுடைய அமல்கள் ஒருபோதும் சொர்க்கத்திலே நுழைத்து விடாது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவரை தவிர. அல்லாஹ் யார் மீது கிருபை செய்கின்றானோ, தன்னுடைய ரஹ்மத்தை செய்கின்றானோ அவர்களை தவிர அமல் செய்தாலும் கூட நாம் சொர்க்கத்திலே எளிதில் சென்று விட முடியாது. ஆக சகோதரர்களை, இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். நாம் நல்ல ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பர்மிஷன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம். அவன் அமல்களை செய்தாலும், அவனுடைய கொள்கை சரியாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், இணை துணை கற்பிக்காமல், உறுதியான ஈமானோடு அவன் நல்ல அமல்களை புரிந்தாலும் கூட சொர்க்கம் அவனுக்கு அந்த அமல்களால் கிடைத்து விடுமா என்று கேட்டோமேயானால் அவன் செய்கின்ற அமல்களால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. மாறாக அல்லாஹ் நாடினால் தான் சொர்க்கம் கிடைக்கும். அமல்கள் எப்படி பலன் பெறும் என்றால், அமல்கள் எப்பொழுது உதவும் என்றால், சொர்க்கத்திலே சென்று விட்ட பிறகு படித்தரங்கள் இருக்கும். சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகள் இருக்கும். அந்த அந்தஸ்துகளை நுழைவதற்கு அவனுடைய அமல் பயன் தரும். ஆக சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் என்ட்ரி அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான். அதன் பிறகுதான் சொர்க்கத்தில் சென்று விட்ட பிறகு அதனுடைய கிரேடுகளை, உயர்ந்த கிரேடை அடைவதற்கு நம்முடைய அமல்கள் பயன்பெறும். நிபந்தனை என்னவென்றால் இதற்கு நிபந்தனை என்னவென்றால் அல்லாஹ் ஒருவனையே அவன் வணங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவனையே இறைவனாக ஏற்று இருக்க வேண்டும். அவனை அல்லாது வேறு எந்த வெற்றிற்கும் அவன் இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அவன் செய்திருக்கக்கூடாது. இந்த நிபந்தனை மிகவும் மிகவும் கட்டாயமாக இருக்கின்றது. இதை நான் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எத்துணை பேர் தவறான கொள்கையில் இருக்கிறார்களா இல்லையா? தர்காவுக்கு போறாங்களா இல்லையா? ஃபாத்தியா ஓதுறாங்களா இல்லையா? மௌலூத் ஓதுறாங்களா இல்லையா? தாயத்துக்களை அணிகிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறாங்க. சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். இன்னும் அவனுடைய அமலும் அவனுடைய கொள்கையும் சரியாக இருக்க வேண்டும். அவனுடைய கொள்கை சரியாக இருக்குமோ, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கின்றானோ அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய நாட்டமும் கிடைக்கும், அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். ஆக இதை நாம் அறிவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். சகோதரர்கள், நாளை அல்லாஹ் நம்மை கேட்பான், உங்களுக்கு தெரிந்திருக்க நீங்கள் மார்க்கத்தை ஏவவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் செய்கின்ற அமலை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ஆக சகோதரர்களே, அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் விளக்கின்றான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய மகத்துவத்தை விளக்கின்றான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஒருவேளை நான் மலையின் மீது இறக்கி வைத்திருந்தோமே என்றால் அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நடுங்கி இருக்கும், இன்னும் பிளந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி வைத்திருந்தோம் என்றால் அந்த மலை நடுநடுங்கி இருக்கும், இன்னும் பிளந்து போயிருக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு சொல்லுகின்றான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாசி
லஅல்லஹும் யதஃபக்கரூன். நான் ஏன் இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் நாம் தெரிவிக்கின்றோம் என்றால், மக்கள் சிந்திப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காக, குர்ஆனை சிந்திப்பதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட உதாரணங்களை, இப்படிப்பட்ட எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் தெரியப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்ன, எப்படி சிந்திக்க வேண்டும்? இந்த குர்ஆன் ஒருவேளை மலையின் மீது இறங்கி இருக்குமே என்றால், அந்த மலை எப்படிப்பட்ட மலை? கடுமையான மலை. எப்படிப்பட்டது? லைட்டானதா? மலையை ஈஸியாக நம்மளால் கையில் மலையை உடைச்சிட முடியுமா? கடுமையானது. கல்லையே நம்மளால் உடைக்க முடியாது. அந்த கல்லெல்லாம் சேர்ந்தது தான் மலை. கடுமையான அந்த மலையே குர்ஆன் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால நடுநடுங்கும் என்றால், மனிதனே உனக்கு என்ன ஆயிற்று? உன்னுடைய உள்ளம் இந்த மலையை விட கல்லானதா? அல்லாஹ் கேட்கின்றான். மனிதனே, உன்னுடைய உள்ளம் இந்த மலையை விட கடுமையானதா? நீ குர்ஆனை சிந்திக்க மாட்டாயா? குர்ஆனை படித்து படிப்பினை பெற மாட்டாயா? அல்லாஹ்வை நினைத்து அழமாட்டாயா? மரணத்தை நினைத்து அழமாட்டாயா? மறுமை நினைத்து அழமாட்டாயா? அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே அழமாட்டாயா? தஹஜ்ஜுதுல எழுந்து அழமாட்டாயா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் அழமாட்டோமா? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அழமாட்டோமா? அல்லாஹ்வை நினைத்து அழுகின்ற கண்களை நரகம் தீண்டாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமீதியிலே ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஐனானி லா தமுஸ்ஸுஹுமன் நார் ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ். 2 கண்களை நரகம் தீண்டாது. அதிலே ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுந்த கண்கள், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுந்த கண்கள். நாளை மறுமையிலே என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று நினைத்து அழுந்த கண்களை நரகம் தீண்டாது. இன்னும் சகோதரர்களே, ஹதீஸிலே வருகின்றது, நாளை மறுமை நாளிலே, நிழலே இல்லாத அந்த நாளிலே மக்கள் எல்லாம் நிழலை தேடி ஓடுவார்கள். சூரியன் ஒரு சான் அளவிற்கும் நிழலை தேடி ஓடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ் பிரத்யேகமாக 7 நபர்களுக்கு தன்னுடைய அர்ஷிலிருந்து நிழலை வழங்குவான். அதிலே ஒருவர், ஹதீஸிலே வருகின்றது, வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. அதிலே ஒருவன், அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹுவை நினைத்து தனிமையிலே அழுந்தவன். வரஜுலுன் மனிதன், ذكرல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்து, காலியன் தனிமையிலே அழுந்து புலம்பியவன். மறுமை நாளிலே என்னுடைய நிலை என்னவாகும் என்ற அழுந்தவனுடைய அந்த நபரை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே, நிழலே இல்லாத அந்த நாளிலே தன்னுடைய அர்ஷிலிருந்து நிழலை வழங்குகின்றான். இப்படி சிறப்பு இருக்க, குர்ஆனை நாம் எடுத்து படிக்க மாட்டோமா? அதை படித்து சிந்திக்க மாட்டோமா? மலையை விட நம்முடைய உள்ளங்கள் கடுமையாக ஆகிவிட்டதா? இதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். தஹஜ்ஜுத் எழுந்து தொழுகணும். 2 ரக்காத் குறைந்தபட்சம் தஹஜ்ஜுத் எழுந்து தொழுகணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு தூங்குறோம்? 1 மணிக்கு, 10 மணிக்கு தூங்குறவங்க யாருன்னா இருக்கிறோமா? இதில் டைம் இப்போவே 10:11 ஆக போகுது. சரி, மற்ற நேரங்களில் 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்குறவங்க யாருன்னா இருக்கிறோமா? இதில் எத்தனை மணிக்கு தூங்குறோம்? 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, சில பேர் 2:30 மணிக்கு தூங்குறாங்க. 2 ரக்காத் தொழுந்து, 2 ரக்காத் குறைந்தபட்சம் தஹஜ்ஜுத் எழுந்து தொழுந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளுடைய அல்லாஹ்வை நினைச்சு நம்ம அழமாட்டோமா? கண்டிப்பாக செய்யணும் சகோதரர்களே. இவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டு இருக்கின்றது. மறுமை நினையுங்கள், மறுமை நினைத்து அழுகுங்கள், அழுகின்ற கண்களை நரகம் தீண்டாது என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. செய்ய வேண்டும். சொல்வதோடு மட்டுமல்லாமல், கேட்பதோடு மட்டுமல்லாமல் அமலிலே கொண்டு வர வேண்டும். 2 ரக்காத் தொழுந்துட்டு அப்புறம் தூங்குவோமே, என்ன ஆகப்போகுது? இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய தன்மைகளை அல்லாஹ் விளக்குகின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய தனித்தன்மைகள் என்ன, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை அல்லாஹ் அதன் பிறகு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் கிடையாது. அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிகின்றான். இன்னும் அவன் அளவற்ற அருளாளனாகவும் இருக்கின்றான், நிகரற்ற அன்புடையவனாகவும் அவன் இருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? அவனை தவிர வேற எந்த இறைவனும் கிடையாது, அவனை தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது. அதன் பிறகு என்ன? நாம் செய்கின்றவற்றை மறைவானதையும் அவன் அறிகின்றான், பகிரங்கமானதையும் அறிகின்றான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவன் அளவில்லா கருணையாளன், இணையில்லா கிருபையாளன். அவனுடைய கிருபை, அவனுடைய கருணை எப்படிப்பட்டது என்றால், ஒரு தாயை விட அதிகமாக அல்லாஹ் தன்னுடைய அடியானை நேசிக்கின்றான். இதற்கு முன்னாலே நான் உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருந்தேன். ஒரு தாயை விட, ஒரு குழந்தையை ஒரு தாய் இழக்கிறாள், அதாவது பறி கொடுக்கிறாள், அந்த குழந்தை மீண்டும் கிடைக்கின்றது. கிடைக்கும் பொழுது அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி கொஞ்சுவாளோ, எப்படி அன்பு காட்டுவாளோ, பாசத்தை பொழிவாளோ, அதை விட அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை நேசிக்கின்றான். தன்னுடைய அடியார்களை நேசிக்கின்றான், நம்மை நேசிக்கின்றான். அடியார்கள் என்றால் யார்? வெறும் முஸ்லிம்கள் மட்டுமா? கிடையாது. எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு, அல்லாஹ் என்றால் ஒரு இறைவன், ஒரு இறைவனை குறிக்கும். எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன்தான் வணக்கத்திற்குரிய இறைவன், இன்னும் அவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளால் தான் நாம் பார்க்கின்றோம் ஒரு தாயை விட அதிகமாக நேசிக்கின்றான். நமக்கு தேவையானது எல்லாம் வழங்கி இருக்கின்றானா இல்லையா? எத்தனை பேர் ஹேண்டிகேப்ஸாக இருக்கிறார்கள் சொல்லுங்க. எத்தனை பேர் கை காலெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு சரியான கை காலை கொடுத்துருக்கான், கண்ணை கொடுத்துருக்கான், காதை கொடுத்துருக்கான். காதால் தெளிவாக நம்ம கேட்கிறோம், கண்ணால் தெளிவாக நம்ம பார்க்குறோம். எவ்வளோ விஷயத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அல்லாஹ். வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறானா? எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். எல்லாரும் மீதும் கருணையாளன். அவன் என்ன சொல்லுகின்றான்? மனிதனே, என்னை மறந்து நீ வாழுகின்றாயே, நான் ஒருவன் தான் உன்னுடைய இறைவன். என்னை நீ ஏற்றுக்கொண்டால் தான், எனது இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால் தான், இந்த என்னை ஒருவனாக நீ அங்கீகரித்தால் தான் நீ நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். இந்த உலகம் உனக்கு நிரந்தரமற்றது, நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ் நாடுகின்றான். ஒரு ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அதன் பிறகு அல்லாஹ் தன்னுடைய தன்மைகளை சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன்தான் அரசன், இன்னும் அவன் தூய்மையானவன், இன்னும் அவன் அபயம் அளிப்பவன், இன்னும் அவன் பாதுகாப்பு அளிப்பவன், இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அடக்கி ஆள்பவன், இன்னும் அவன் எல்லோரையும் மிகைத்தவன், இன்னும் அவன் பெருமையுடையவன். பெருமையெல்லாம் அவனுக்கே உரியது. மனிதனுக்கு ஓரளவும் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை, நான் தான் என்ற அந்த தன்மை எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது. மனிதன் எந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. பெருமை இருந்தால் அவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ நரகத்திலே அவன் நுழைவான், சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமை எல்லாம் அல்லாஹ்வுக்கு. நான் தான் பெரியவன், அந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது. பெருமை என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், கிபர் கம்துல் ஹக்கி வ பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். சத்தியத்தை மறுப்பதும் மக்களை கேவலமாக பார்ப்பதும். மக்களை கேவலமாக பார்ப்பதும், அதாவது நான் தான் பெரியவன், என்னை விட எல்லாம் சின்னவங்க, அந்த மாதிரி நினைப்பதும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், இது பெருமை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக பெருமை எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியது. அதன் பிறகு அல்லாஹ் தன்னுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹாலிக், அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களை படைத்தான். இன்னும் அல் பாரி, அவன்தான் உங்களை வடிவமைத்தான், ஒருங்கிணைத்தான். அவன்தான் உங்களை படைத்தான், இன்னும் அதன் பிறகு ஒருங்கிணைத்தான், அதன் பிறகு உங்களுக்கு உருவங்களை கொடுத்தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனை துதிக்கின்றன. அவன் அடக்கி ஆள்பவனாகவும் இன்னும் நுண்ணறிவாளனாகவும் அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தன்மைகளை அறிவோம். அல்லாஹ்னா யார் என்று நாம் அறிவோம். அறிந்து நம்முடைய இபாதத்துகளை அதை தெரிந்து கொண்டு நாம் செய்தோம் என்றால் அதன் பிறகு தனியான ஒரு சுவை வருமே.
அது இல்லாமல் நமக்கு அந்த இது வராது. அல்லாஹ்னா யார் என்று நாம் அறிய வேண்டும். இன்னும் அல்லாஹ் என்ன நாடுகின்றான், அவனை அஞ்சு வாழ வேண்டும், அவன் ஒருவனையே வணங்க வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில்